நாளை 2ஆம் தேதி நெடுங்கணியில் நடக்க இருக்கின்ற கீழ ஓயா திட்டத்துக்கான எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக மக்களுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, இந்த கீழ ஓயா திட்டம் எமது நிலம் எமது மண் எமக்கு வேண்டும். இது 30 வருடங்களுக்கு முன்னரே எமது உறவுகள் கேட்ட ஒரு வார்த்தை. எமது மண் எமக்கு வேண்டும் என போராடியவர்கள், ஆயுதமேந்தி போராடியவர்கள், அகிம்சை வழியில் போராடியவர்கள் அனைவரையும் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தி அவர்கள் ஆயுதமேந்தி போராடியதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்று பொது வழியிலும் மீடியாக்கள் மூலமாகவும் பகிரங்கமாக வெளியிட்டவரின் தலைமையில் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கீழ ஓயா எதிர்ப்பு திட்டம். ஆம், அன்று எமது மண்ணுக்காக போராடியவர்கள், பயங்கரவாதிகள் என்று போராடியவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு இன்று அதே பெற்றோர்கள், அவர்களின் உறவினர்கள், சகோதரர்களை அதே போராட்டத்துக்கு அழைப்பது வேடிக்கையான விடயம். யார் இவர்கள்? இன்று எமது போராட்டத்தையும் எமது போராட்ட மக்களையும் பயங்கரவாதிகளை முத்திரை ஊற்றிவிட்டு இன்று அதே மண்ணுக்காக மக்களை அழைத்து மீண்டும் ஒரு போராட்ட வரலாற்றை ஏற்படுத்திய முயற்சித்து எமது மக்களுக்கு அழிவை ஏற்படுத்த எத்தனித்திருக்கின்றார்கள். இவர்கள் அந்நிய சக்திகளினால் ஏவிடப்பட்ட கைக்கூலிகள். எமது போராட்டம் இன்று மலங்கடிக்கப்பட்டதும் இவர்களால் தான். அன்றைய காலம் 30 வருட போராட்ட வரலாற்றிலே இராணுவத்துடன் இணைந்து நின்று எமது போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தவர்களையும் போராடியவர்களையும் காட்டி கொடுத்தும் காவு வாங்கியும் கடத்தப்பட்டும் கொல்லப்பட்டார்கள். அன்று இவர்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்று எமது மண் எமக்கு சொந்தம். அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, சற்று சிந்தியுங்கள். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு வருகின்ற வடக்கு மாகாண சபை தேர்தலில் தான் வடக்கு மாகாண தமிழ் மக்களால் ஏகோபித்த தலைமையாக ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்ற முதலமைச்சர் வேட்பாளருக்காக செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு போராட்டம். இந்த போராட்டம் வெற்றிகரமாக இருந்தால் ஒரு தமிழ் மக்கள் தனக்கு தலைமையங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று உலகத்துக்கு காட்டி ஒரு கையெழுத்திலே எமது தமிழரின் தார்மீக பூமியும் எமது போராட்ட வளர்களும் தலைகளாக மாற்றி புரட்டி போடப்படும். தமிழ் பேசும் உறவுகள் அனைவரும் சற்று சிந்தியுங்கள். இன்று அவர்களின் ஆதரவாளர்கள், அவர்களுக்காக போலி முகநூலில் வருபவர்கள் எல்லாரும் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் எதிர்க்கின்ற சிங்கள பேரினவாத சக்திகளில் நெருங்கிய உறவுகளும் இரத்த உறவுகளுமே. நன்கு விசாரித்து பாருங்கள். அவர்களுடன் தமது பிள்ளைகளின் சம்பந்தம் பேசிவிட்டும் அவர்களின் பிள்ளைகளை திருமணம் முடித்தும் பல வழிகளில் இவர்கள் அவர்களுடன் உறவுகளை கொண்டாடி கொண்டிருந்து கொண்டு ஏற்கனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளை மீண்டும் போராட்டத்துக்கு அழைத்து எமது மீதம் இருக்கின்ற அவர்களின் பெற்றோர்கள், சகோதரர்கள், உறவினர்களையும் பலிக்கிடாயாகும் எண்ணம்தான். இவர்கள் தமிழ் என்று கூறி இன்று எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு சிதைந்து சின்னபின்னமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஒற்றுமையற்றி இருக்கின்றார்கள். இன்று 16 வருடங்கள் வீணாயடித்து இருக்கின்றார்கள். போராட்டம் சிதைவடைந்ததன் பின்பு தமிழரசு கட்சியும் ஏனைய கட்சிகளும் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றாக இருந்திருந்தால் இன்று எமக்கு ஏதாவது ஒரு முடிவு நிச்சயம் கிடைத்திருக்கும். மக்களால் விரட்டப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட பின்பு 16 வருடங்களின் பின்பு இன்று ஒன்று சேர்ந்து நிற்கின்றார்கள். காரணம் என்ன? இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிதைக்கப்பட்டிருக்கின்றார்கள், நாட்டை விட்டு வெளியில் சென்றிருக்கின்றார்கள். தமிழர்களுக்காக போராடியவர்கள் என்ற நாட்டில் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் இன்று தமிழர் மக்களின் தலைமையை ஏற்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான்
இவர்கள் ஒற்றுமையாக இருந்தது, மீண்டும் ஒற்றுமையாக வந்தது எமக்கு சந்தோஷம். இவர்கள் ஒற்றுமையாக இருந்து எமது இலத்துக்காக போராடுவது எமது சந்தோஷம். ஆனால் இவற்றின் இவர்களின் உறவுகள் எங்கே, சகோதரங்கள் எங்கே, இவர்களின் மனைவி பிள்ளைகள் எங்கே, தாய் தகப்பனர் எங்கே? அவர்களை இங்கே அழைத்து போராட சொல்லுங்கள். தங்களுடன் கூட்டி வாருங்கள். நெடுங்கணிக்கு உங்கள் உறவுகளை கூட்டி வந்து போராடுங்கள். நாங்களும் பெற தயாராக இருக்கின்றோம். ஆனால் அப்பாவி மக்களையும் போராட்டத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களையும் அழைத்து அவர்களை மீண்டும் படைக்கிடாக்கி உங்கள் அரசியல் வேட்கையை தணிக்க முயலாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.